தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 13. மதிய வேளை கொஞ்சம் கொஞ்சமாக மாலை வேளையாக மாறத் தொடங்க, வெளியில் காயும் வெய்யோனே உள்வந்து இறங்கியது போல தலைக்குள் சூடு பரவ, திகைத்து அமர்ந்திருந்த வனராஜனின் தாய்மாமனின் கண்ணீர் தான் கேட்டுக்கொண்டிருந்ததெல்லாம் கனவில் அல்ல நனவில்தான் என்று உணர வைத்தது. உரையத் தொடங்கிய உணர்வுகளின் மூளையின் வெம்மை தாக்க, இதெல்லாம் உண்மையா மாமா? நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நேரில் பார்த்தீங்களா என அடைத்த தொண்டையை செருமி சீர் செய்தவனாய் கேட்டான். இது கிராமராஜா, இங்கே உள்ளவளுக்கு தெரியாமல் காக்கா குருவி கூட ஊருக்குள்ளே பறக்க முடியாது. அதுவும் இப்படிப்பட்ட விஷயம்லாம் காது மூக்கு வச்சு வேகமாக பரவும். கண்ணால் காம்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்யின்தான். தீர விசாரிக்க போன இடத்துல கிடைச்ச தகவல்களை வச்சு பதறிப்போய் நேரில் கேட்டதுக்கு உங்கள் ஐயாவும் ஐயம்மாவும் என்னை அவமானப்படுத்தினாங்க. பெருமூச்சு விட்டவர், உங்கள் ஐயாவுக்கு முரட்டு பிடிவாதம். தான் செய்தது சரி மாதிரியும் நான் கேட்டது தான் தப்புங்கிற மாதிரியும் பேசின போது கூட தாங்கிட்டேன். ஊர் உலகத்தில் செய்யாததையா என் பிள்ளை செஞ்சிட்டான். பணக்கார பசங்கன்னா இதெல்லாம் சகசம். வந்தவ புருஷன் அங்கிட்டு நகராமல் பார்த்துக்கிடணும். தராதரம் தெரியாமல் பொண்ணு எடுத்தது தான் தன் தப்புன்னு உங்கள் அயம்மா பேசுனதும் நெசமாக சொல்கிறேன் ராசா. அம்புட்டு பேரையும் வனராசம் கோயிலில் இருக்கிற அருவாளை தூக்கிட்டு வந்து வெட்டணும் போல் ஆத்திரம் வந்துச்சு. எங்கள் ஐயா அம்மா வளர்ப்பு வீண் போயிடக்கூடாது. என் கூட பிறந்தவ வாழ்வை என் கையாலே செதைச்சிடக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போனேன். அவள் பெற்ற தங்கங்களை பார்த்துக்க எங்களுக்கு தெம்பு இருக்குது. யாரும் தேடி வர வேணாம்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனேன். அதுக்கப்புறம் மறுநாளே அந்த பொண்ணு குடும்பத்தோடு ஊரை விட்டே போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். விசாரித்த போது உங்கள் ஐயா தான் கூட இருந்து அந்த பொண்ணை வழி அனுப்பி வச்சதா பார்த்தவங்க சொன்னாங்க. வயிற்றுல பிள்ளையோடு போன அவ என்ன ஆனானே தெரியல. அடுத்து அவங்கள பற்றி எந்த தகவலும் இல்லை. ஒரு வாரம் கழித்து உங்கள் ஐயப்பா தான் கரசக்குளத்துக்கு வந்து பேசி எங்கள் ஐயா அம்மாவை சமாதானப்படுத்தி அக்காவை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் அக்காவை எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம்னு. தன் வாழ்க்கை முடிஞ்சிட்டதாகவும் இனி பச்சை பிள்ளைங்க வாழ்க்கை தான் முக்கியம்னுட்டு உங்கள் அக்காளையும் உன்னையும் தூக்கிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்கன்னா உங்கள் அயம்மா ஐயாவுக்கு ஆகாமல் போச்சு. தாய் வீட்டுக்கு அனுப்புறதில்ல, எந்த விசேஷத்துக்கும் வரதுமில்லை. எங்கள் கூட பேசக்கூடாதுன்னு 1000 கட்டுப்பாடு அவளுக்கு. தப்பு செய்தவங்க தலை நிமிர்ந்து நடக்க இவளை கைதியாக்கி அடக்கி வச்சிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை, அதுவும் அக்கா விரதம் இருந்து காப்பு கட்டி பால் குடம் எடுப்பா பெத்தனாச்சி அம்மனுக்கு. அதுக்கு மட்டும் சாமி குத்தமாயிடக்கூடாதுன்னு அனுப்பி வைப்பாங்க. கோயிலில் பொதுவான விசேஷ வீடுகளில் பார்த்துக்கிடுறதுன்னு இப்படியே 23 வருஷம் ஓடிப்போச்சு. உங்கள் அக்கா கல்யாணத்தில் தாய் மாமன் நடத்துகிற மாதிரியா நடத்தினாங்க. கூடின கோடி சனத்தில் 2 சனமாக நானும் அத்தையும் வந்துட்டு வந்தோம். இங்கிருந்து போனவளும் 22 வயசில் பொண்ணோ பிள்ளையோ இருக்குன்னு நினச்சாலே அடி மனசில் அருவாப்பட்ட மாதிரி வலிக்குது. என் கூட பிறந்தவ இந்த நினப்பில் தான் மறியிக்கிட்டு இருக்கா. வயசு என்ன திரும்புதா? அந்த கவலை அவள் மனசை பாதிக்கி உடம்பை உருக்குது. நகை நட்டு வாங்கி கொடுக்கறது, உடம்புக்கு ஒன்றுன்னா கருத்தாக பார்த்துக்கிறதுல எல்லாம் உங்கள் ஐயாவால் குறை சொல்ல முடியாது. ஆனால் அவள் மனசு, அதில் இருக்க மருகள் யார் தீக்க என்று பெருமூச்சு விட்டவர், எப்படியோ வைராக்கியமாக உங்களை வளர்த்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சிட்டா என் அக்கா. சாமியா மௌனமாக நின்று என்று சொல்லி முடித்தவர் மீண்டும் கலங்க தொடங்கிய கண்களை தேய்த்து விட்டு கொண்டார். சற்று நேரம் அமைதியாக இருந்த வனராஜனுக்கு இதனையெல்லாம் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. காலையில் தன் தந்தை சொன்னதற்கும் இப்போது மாமா சொல்வதற்கும் இடையில் ஏதோ தொடர்பு விடுபடுவதாக தோன்றுவது தனது தந்தையின் பாசத்தின் காரணமாகவா, நிஜமாகவே குழப்பம் இருக்கிறதா என்று ஆழ்ந்து யோசித்தான். யோசிக்க வெறுமையாக உணர்ந்தான். தன் தந்தை சவுந்தரராஜன் தன் அக்காவிடமும் தன்னிடமும் காட்டும் அன்பையும் அக்கறையும் நினைத்து பார்த்தான். இதே அன்பை அவர் வேறு இடத்தில் காட்டியிருக்கலாம், காட்டிக்கொண்டு இருக்கலாம் என்பதை அவனால் ஜீரணிக்க இயலவில்லை. தன்னாலேயே முடியாத போது தாயிற்கு? தாயின் நேற்றைய கண்ணீரின் அர்த்தம் முழுவதாய் புரிந்தது. சொத்து, வாரிசு
என்பதெல்லாம் பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஆனால் தந்தையின் அன்பை, தாயின் உரிமையை பங்கு போட அவனும் தயாராக இல்லை. தன்னை கொஞ்சம் சமப்படுத்தி கொண்டவனாய், அந்த அந்த பெண்ணை பற்றி ஊர் பேர் ஏதாவது தெரியுமா மாமா என தயங்கிய குரலில் கேட்க, அந்த அறையில் இருந்த பீரோவின் பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்து அதில் மறைவாக இருந்த இரகசிய பகுதியை திறந்து அதில் இருந்த ஒரு பழுப்பேறிய காகித உரையை கொண்டு வந்து கொடுத்தார் வேல்ராஜன். எல்லாம் 25 வருஷத்துக்கு முந்தினது. அந்த பொண்ணு படம், வடநாட்டு விலாசம் இதில் இருக்கு ராஜா. இங்கேருந்து போனதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னு ரயில் ஏற்றி அனுப்பிச்ச உங்கள் ஐயாவுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாமளும் நம்பிக்கிட வேண்டியதுதான். அந்த பொண்ணு படித்த காலேஜு உங்கள் ஃபயர் ஒர்க்கில் வேலை செய்தப்போ கொடுத்துருந்த இந்த விலாசத்தில் இருக்க ஊரில் எல்லாம் தேடியாச்சு, விசாரிச்சாச்சு. பல வருஷத்துக்கு முன்னே தமிழ்நாட்டுக்கு வந்துட்ட அவங்க குடும்பத்தை அங்கே யாருக்கும் தெரியவும் இல்லை. மொழி பிரச்சனை வேறு. அங்கே அவங்க சொந்தம்னு யாராவது வந்தால் கூட தகவல் சொல்ல சொல்லி ஏற்பாடு செய்துட்டு தான் வந்தேன். இப்போவும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாளை பின்ன உங்கள் வாழ்க்கையில் எந்த குறுக்கீடும் வந்துடப்படாதுன்னு என்றவரின் அன்பு மக்கரையும் கண்டு மனம் நெகிழ்ந்தது வனராஜனுக்கு. குளிர்பானம் எடுத்துக்கொண்ட வந்த அத்தையை நிமிர்ந்து பார்க்கக்கூட திறனி இல்லாதவனாய் காய்ந்திருந்த மனதையும் தொண்டையும் குளிர்விக்க வாங்கி அருந்தியவன் தன் உணர்வுகள் கட்டுக்குள் கொண்டு வந்தான். தன் வெளிநாட்டு பயணம் பற்றிய தகவல்களை மாமனிடம் தெரிவித்தவன், உங்ககிட்ட சொல்ல தேவையில்லாதது தான் மாமா. ஆனாலும் மாமா பார்த்துக்கோங்க. நான் அங்கே போனது உங்களுக்கு பேசுகிறேன். அங்கே ஃபேக்ட்ரியில் செய்ய வேண்டியதும் ஐயப்பாட்ட சொல்லி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இது எதில் இருந்தோ தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் முன்னமே பிளான் பண்ணது. 15 நாளில் பெங்களூர்லேருந்து கிளம்பிடுற மாதிரி இருக்கும் என்றவன் சற்றே நிறுத்திவிட்டு, முடிஞ்சால் அந்த பொண்ணை கொஞ்சம் தீவிரமாக தேட சொல்லுங்கள். இப்போ இன்டர்நெட் காலம், தேடுறது எளிது. நானும் முயற்சிக்கிறேன், நட்பு வட்டாரத்தின் மூலமாக. வரேன் மாமா. அத்தை, பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க. என அறையை விட்டு வெளியேறியவனின் மனம் புயலிடைப்பட்ட சிறு படகாய் தவித்தாலும் சற்றே செம்மையேறின விழிகள் தேடல், தவிப்பு அனைத்தையும் தொலைத்து வெறுமையாய் இருந்தன. சரியாக அதே நேரம் வரவேற்பு அறையில் இருந்த தொலைக்காட்சியில் இசையருவி நிகழ்ச்சியில் பாடல் மாறி ஒலித்தது. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயோ என இசைக்க கடந்து செல்ல இருந்தவனின் கால்கள் சற்றே தயங்கின. அந்த இசையில் கொலுசலி கேட்டு நிமிர்ந்தவனிற்கு நேரெதிரே முன்னிருந்த அறைக்குள்ளிருந்து அவனின் நிலவு வெளிவந்தது. பிடித்த பாடலின் ஒலி கேட்டு வேகமாக வந்தவள் பாதையை நெடுமாலாய் அடைத்து நின்றவனைக் கண்டு தயங்கி நிற்க, அவளின் விரிந்த விழிகளின் பார்வையே குழம்பி தவித்த தன் மனதை அமைதிப்படுத்துவதை உணர்ந்தவனுக்கு ஏனோ அவளை கட்டி அணைத்து அந்த சிறு தோளில் முகம் புதைத்து அழ வேண்டும் போல் தோன்ற தன் எண்ணம் செல்லும் அனர்த்த வழிகண்டு திகைத்தவன் தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகளை நுழைத்து மனக்கொந்தளிப்பை கட்டுப்படுத்தியவனாய் கண்களை இறுக மூடியவன் அடுத்து ஒரு கணமும் நிற்கவில்லை. விறுவிறுவென்று நடந்து தன் மாமன் வீட்டை விட்டு வெளியேறினான். தன் வாகனத்தில் ஏறி நேராக தன் மாளிகையை அடைந்தவனின் வழிகள் தன் அன்னையை தேடின. வழக்கம்போல் வரவேற்பில் அமர்ந்து தொலைக்காட்சியை நோக்கியவாறு இருந்த வேதநாயகி பேரனை கண்டதும், மதியம் சாப்பிட்டு போனவன் இப்போ தான் வார, வெளிநாடு வேற போறியான், வர வர பெரியவங்க கிட்ட கேட்டு சேருது அப்படின்னு எல்லாம் இல்லாமல் எங்கள் பேச்சுக்கு மட்டு மறுவாதை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு இந்த வீட்டில் என்றவரை அவன் பார்த்த பார்வையில் அவரின் பேச்சு தானாக நின்றது. டேடுங்க, நீ வெளிநாடு போகிறேன்னு கேட்டதும் உன் அக்கா கௌரிக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணி போச்சுது. அவள் வாரேன்னு சொன்னதும் காரை எடுத்துகிட்டு கூப்பிட போயிருக்கான். அன்னையை தேடியவன் அவனின் பார்வையை புரிந்தவராய், சாப்பாட்டு வேலை முடிஞ்சா தூங்குறது தானே வேலை உன் அம்மைக்கு என்றால் நக்கர் திணிக்கும் குரலில். அவனின் வெறித்த பார்வையில் வேதநாயகின் முகமும் மாறியது. மூச்சுக்கு 300 கிராண்ட்மா எனும் அவன் அழைப்பு, சரிக்கு சரியாக வாயாடும் அவனின் பேச்சு நின்று போயிருந்ததை அப்போதுதான் உணர்ந்தவர். உச்சி வெயிலில் வெளியே போனவனை பேயி அடிச்சிருச்சோ, முகமே சரியில்லையே என்று யோசனையில் ஆழ்ந்தார். வனராஜனின் கால்கள் அன்னையின் அறையை நோக்கிச் சென்றன. ஒற்றை படுக்கையில் மெல்லிய விரிப்பின் மேல் நிர்மலமான முகத்துடன் துயிலும் அன்னையின் அற்ப ஆயுள் கொண்ட தூக்க சுகத்தை கூட கலைக்க விரும்பாதவனாய் ஆழ்ந்து நோக்கியவாறு சிறிது நேரம் நின்றவன் சிறு மூச்சுடன் அந்த அறையை சுற்றி பார்த்தான். அன்னை தந்தைக்கு பொதுவான அறை என்று எண்ணியிருந்த அதன் அமைப்பில் தெரிந்த வித்தியாசங்கள் தன் அன்னை வாழும் வாழ்வின் நெறி புரிந்தவனாய்
கனத்த இதயத்தோடு வெளியேறினான். தன் அறைக்கு சென்றவன் படபடக்கும் இதயத்தோடு மாமா தந்த காகித உரையை பிரித்து அதிலிருந்த புகைப்படத்தை உற்று பார்த்தான். 18 வயது பெண்ணின் படம். அழுகிறான். வனராஜனின் உதடுகள் ஏளனமாக வளைந்தன. புகைப்படத்தை உள்ளே வைத்தவன் முகவரி எழுதியிருந்த தாளை பிரித்தவன் அந்த பெண்ணின் பெயரை பார்த்து அதிர்ந்தான். கௌரி கோபிச்சந்த். டேட், இதிலுமா உங்கள் விளையாட்டு என்று பாரமேறிய மனதை என்ன செய்து சமநிலைப்படுத்துவது என்று அவனுக்கு புரியவில்லை. முகத்தை மூடியவாறு அமர்ந்திருந்தவன் கீழே கார் வந்து நிற்கும் ஒலி கேட்டு எழுந்து தன் அறை விட்டு வெளியே வந்தான். அவனின் அக்கா வேதகௌரி தன் கணவர் குழந்தைகளோடு உள்ளே வருவதை பார்த்தவன் வேகமாக கீழே இறங்கினான். அவனுக்கு குறையாத பாசத்தோடு அவனை நோக்கி விரைந்து வந்தாள் வனராஜனின் அக்கா வேதகௌரி. தன் சகோதரனை நெருங்கியவள் பாசத்துடன் கைகளை பற்றி கொண்டு, எப்படி இருக்க தம்பி எனவும் அவ்வளவு நேரம் இருந்த இறுக்கம் சற்றே தளர சிறு முறுவலுடன் தலையசைத்தான். நீ என்றவன் அவளுக்கு பெண்ணே தோளில் குழந்தையை சுமந்தமாறு வந்து கொண்டிருந்த தன் மச்சான் சிவப்பிரசாத்தை பார்த்தவுடன் மரியாதையுடன் சிரித்தவாறு, வாங்க மச்சான் என்றான். தன் தமக்கையின் கைப்பற்றி விடாமல் இடது கையால் தோளை சுற்றி அணைத்தவன் தன் தந்தை சவுந்தரராஜனின் கையை பற்றியவாறு வந்து கொண்டிருந்த அக்காவின் மூத்த மகனை பார்த்து மேலும் மலர்ந்தான். என்றோ ஒருமுறை பார்க்கும் மாமனை கண்டு சற்றே மிரண்டாலும் சிரித்தவாறே வந்து தனக்கு சொந்தமான அன்னையை அணைத்து நிற்கும் அவன் முன்பு தன் உரிமையை நிலைநாட்ட நினைத்தவனாய் அவளின் கால்களை கட்டிக்கொண்டான் சிறுவன். அவனின் செய்கையில் வனராஜனுக்கு சிரிப்பு வர அவனின் இரு கைகளுக்கு அடியில் பற்றி தூக்கியவன் தலைக்கு மேலே உயர தூக்கி போட்டு பிடித்து அங்கிருந்தவர்களை அலற வைத்தான். தரையிலிருந்து 8 அடி தூரத்திற்கு மேல் பறந்து சென்றுவிட்டு திரும்பவும் மாமனின் கைகளில் வந்து அடக்கேளமான மருமகன் உற்சாக கூச்சலிட்டு சிரித்தான். அரவம் கேட்டு வெளியே வந்த சொர்ணக்கிளி வெகு நாட்களுக்கு பின் கண்களும் உதடுகளும் இணைந்து மலர்ந்து சிரிப்புடன் கால்கள் மகளை நோக்கி இழுத்து வந்தாலும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மருமகனை மரியாதையுடன் நோக்கி கரம் கூப்பி, வாங்க மாப்பிள்ளை என்றார். மாமா மாமா இன்னொரு முறை என்று வேண்டுகோள் வைத்த மகனின் முதுகில் செல்லமாய் ஒரு அடி போட்ட வேதகௌரி, அடே எனக்கு நெஞ்சே ஒரு நிமிஷம் நின்று போச்சு, இன்னொரு வாட்டியா என்றவள் சற்றே எம்பி சகோதரனின் தலையில் குட்டினாள். இந்த கலவரத்தில் முடித்த வேதகௌரியின் சின்ன மகன் புது இடம் புது ஆட்களை கண்டு சின்னுங்கத் தொடங்கினான். அவன் அருகில் சென்ற வனராஜன், என்னத்தான் தெரியாதுன்னு பார்த்தா யாரையுமே தெரியாதா இவனுக்கு என்று சிரித்தவன் தன் பாக்கெட்டில் இருந்த 2 சக்கர வாகன சாவியின் இணைப்பாக இருந்த வண்ணமயமான சிறு பொம்மையை ஆட்டி காட்டியதும் அதை பற்றி கொள்ள கை நீட்டினான். நீட்டிய கையை பற்றி லாவகமாக இழுத்து அவனையும் தூக்கி கொண்டான் வனராஜன். 2 கைகளில் 2 மருமகன்களை தாங்கியவாறு நின்ற வனராஜனை கண்டவர்கள் அனைவரின் மனமும் நிறைந்தது. வந்தவர்களுக்கு காப்பி பலகாரம் எடுத்து வைங்க என்று ஏவிய மாமியாரை பார்த்த சொர்ணக்கிளி நகரத் தொடங்க அவரின் கைப்பற்றி தடுத்த வேதகௌரி, வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம்மா, பிள்ளைகளுக்கு மட்டும் பாலாத்தணும், நீங்கள் உங்கள் பேரப்பிள்ளைகளோட இருங்க, நான் செய்கிறேன் என்றவள் சமையலறை நோக்கி சென்றாள். பிள்ளைகளை இறக்கி விட்டவன் தன் சகோதரியின் பின்னே சென்றான். தன் வேலையில் கவனமாக இருந்தவளை பாசத்துடன் நோக்கி, சந்தோஷமாக இருக்கியாக்கா என சிரிப்புடன், என்ன பெரிய ஆயிட்டியா, விசாரிக்கவெல்லாம் செய்கிற என்று கிண்டல் அடித்தவள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ சிவகாசி தாண்டி தான் வர்ற போகிற, முறையாவது வந்து எட்டி பார்க்குறவன் இல்லை, வந்திருந்தா தெரியும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு எனவும் நெற்றியை ஒரு விரலால் கீறியபடி சங்கடமான சிரிப்பை சிந்தியவன், இவ்வளோ நாள் தோணலை, இனி வாரேன் என்றான். இந்தியாவில் இருந்தப்போ வரலையா, இனி ஜெர்மன் போனதுக்கப்புறம் வருவியான், நம்பிட்டேன் என்றவள், ஏன் முகம் டல்லடிக்குது, நாட்டை விட்டு போகிறோம்னா உன் பெண் தோழிகளை விட்டு போகிறோம்னா எனவும் தலையை பின்னிக்கு தள்ளி சிரித்தவன், கண்டுபிடிச்சிட்டியே, புத்திசாலிதான் எனவும் மிதப்பாய் பார்த்தவாறு தன் கழுத்து பக்கம் கையை கொண்டு சென்றவள் காலர் இல்லாத குறைக்கு கழுத்தில் இருந்த சங்கிலியை தூக்கிவிட்டு கொண்டாள். வனராஜனின் அலைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தவன் பேசியவாறே தன் அறை நோக்கி சென்றான். வெளிநாடு செல்லும் விவரங்களை தாங்கிய முக்கிய உரையாடலில் ஈடுபட்டு இருந்தவனின் அறைக்குள் கையில் காப்பி கோப்பையுடன் அவனின் அக்கா வேதகிரி உள்ளே நுழைந்தாள். கோப்பையை அங்கிருந்த சிறு மேஜையில் வைத்தவள் படுக்கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்து கையில் எடுத்தாள். புயலை தாக்கும் காற்று மரங்களை சாய்ப்பது உண்டு, மழையும் தருவது உண்டு. சாய்ந்த மரம் பார்த்து கண்ணீர் விடவா,
மழையால் மலர்ந்த புதுப்பூக்கள் கண்டு மகிழ்வா? சீரும் நதி கண்டு குதித்து ஓடவா? நிறைந்த குளங்கள் கண்டு மகிழ்வதா? ஆர்ப்பரிக்கும் அலைகள் கண்டு மிரளவா? அடித்துச் செல்லும் கசடுகள் கண்டு அமைதியுறவா? வாழ்வெனும் அதிசயம் வண்ணம் மாற்றி காட்டும், விழிகள் நிறைக்கும், விழிகளை விரிக்கும், நித்தமொரு பாடம் கற்பித்தும் செல்லும். கிளி பேசும். தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 14. வனராஜன் அலைபேசி உரையாடலில் ஆழ்ந்து போயிருக்க, அவர்கள் கேட்ட விவரங்களை தெரிவிப்பதும் ஒரு குறிப்பேட்டில் எழுதுவதுமாக இருக்க, உள்ளே நுழைந்த தன் அக்காவை அவன் கவனிக்கவில்லை. கையில் காப்பி கோப்பையுடன் சில நொடிகள் நின்றவள் பின் அதனை அங்கிருந்த சிறு மேஜை மீது வைத்துவிட்டு சுற்றி பார்த்தாள். நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருந்த அறை, சிறு வயதிலிருந்தே விடுதிகளில் தங்கி அனைத்தையும் தானே செய்து பழக்கப்பட்ட தம்பியின் அறை அவளின் மனதின் தன்மையை பிரதிபலிப்பதாக இருக்க, மெச்சியவளாய் பார்த்தவளின் பார்வை வட்டத்துக்குள் படுக்கையின் மீதிருந்த பழைய பழுப்பேறிய காகித உரையும் படபடத்த தாள்களும் வித்தியாசமாக பட, அந்த உரையை கையில் எடுத்து அதன் கனத்தை கண்டு கவிழ்க்க, அவள் கையில் வந்து விழுந்தது அந்த புகைப்படம். ஒரு பார்வையிலேயே அது 20-25 வருடங்களுக்கு முன் எடுக்கப்பட்டது என்பது புரிந்துவிட, சிரித்தவாறு தம்பியை நோக்கி திரும்பவும் வனராஜன் அலைபேசி உரையாடல் முடித்து தொடர்பை துண்டிக்கவும் சரியாக இருந்தது. தமக்கையின் கையில் புகைப்படத்தை கண்டவனின் மனம் அதிர்ந்தது. அவளின் முக உணர்வுகளை படிக்க முயன்றவனாய் இறுகிய முகத்துடன் அவளை பார்த்தான். வேதகௌரியின் முகத்தில் அந்த படத்தில் இருந்தவர்களை அடையாளம் கண்ட பாவனை ஏதும் இல்லாமல் சிரிப்புடன், யார் தம்பி இது? பல வருஷத்துக்கு முந்தின படம் மாதிரி இருக்கு. இப்போ இவங்க ஆண்டியாக இருப்பாங்க. இதை வச்சு சைட் அடிக்கிறியா? உன்னெல்லாம் அவ்வளோ மோசமாவா இருக்கு என்று போலியான வருத்த குரலில் கூறியவள் நிமிர்ந்து பார்த்தபோது தம்பியின் முகத்தில் தோன்றிய கடுப்பில் மிரண்டு, தெரிஞ்சவங்களா? தப்பாக ஏதும் சொல்லிட்டேனா? சாரி என்றாள். இவங்களை இதுவரை தெரியாது, இனிமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்றவன் அக்கா வேதகௌரியின் கையில் இருந்த அந்த புகைப்படத்தை வாங்கி தன் அலைபேசியின் கேமராவை செயல்படுத்தி பதிந்து கொண்டான். முகவரியும் அவ்வாறே செய்தவன் தனது மின்னஞ்சலுக்கு அவற்றை அனுப்பி வைத்தான். படத்தையும் முகவரியையும் பீரோவில் பத்திரப்படுத்தினான். தம்பியின் செய்கைகளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வேதகௌரி, இவ்வளோ பத்திரமா வைக்கிற? யார் அவங்க என்று கேட்க, அக்காவை யோசனையாக பார்த்தவன், இனிதான் கண்டுபிடிக்கணும் எனவும் குழம்பியவளாக, என்ன கண்ணா புதிராகவே பேசுகிற எனவும், நான் ஒருத்தன் தவிக்கிறது போதும், இப்போதைக்கு உனக்கு வேணாங்க்கா என்று எண்ணியவனாய், நம்ம ஃபேக்ட்ரியில் முன்பு வேலை பார்த்தவங்க, அவங்ககிட்ட சில முக்கிய விவரங்களை வாங்க வேண்டியது இருக்குது என்றவன் காப்பியை கையில் எடுத்துக்கொண்டு மணியை பார்த்தான். கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டவதை உணர்ந்தவனாய், அம்மாவை அப்பப்போ வந்து பார்த்துக்கோக்கா, முக்கியமாக அம்மா உடல்நிலையை கண்காணிச்சிக்கோ. நான் திரும்பி வர்றது குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். நான் ஜெர்மன் போனதும் உனக்கு பேசுகிறேன் என்றவன் அவள் சிரித்தவாறு தலையசைத்ததும் முருவலித்தவனாய் பயணத்திற்கான உடைமைகளை சரிபார்க்க ஆரம்பித்தான். தற்போதைய சூழ்நிலையில் தந்தையிடம் தனித்து பேச முடியாததை எண்ணி பெருமூச்சு விட்டவனாய் பயணப்பொதிகளை அடுக்கி வைத்தவன் தன் குடும்பத்தினர் அனைவரிடமும் பிரியாவிடை பெற்று பெங்களூர் நோக்கி பயணத்தை தொடங்கினான். பயணம் முழுவதும் ஆழ்ந்த யோசித்தவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை மனதிற்குள் வரையறுத்து கொண்டான். வேல்ராஜனின் வீட்டில் மதிய உணவு கூட சாப்பிடாமல் ஏதோ மூழ்கி கிடந்தவரை அவரின் மனைவி கற்பகவள்ளி, புக்கு கொடுத்ததுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டீங்களா? அந்த புள்ள முகம் ஆடி போச்சு என்று கவலைப்படவும், என்ன புக்கு, யாரை சொன்னேன் என்று விழித்தவர் சரவணனும் தந்தை அருகே வந்து, அத்தான் என்கிட்ட கூட சரியாக பேசலை, உம்முன்னு இருந்தாங்க, போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் போயிட்டாங்க என சோகம் காட்ட, சுதாரித்தவர் மகனை தலைக்கோதி சிரிக்க முயன்று, அத்தான் ஃபேக்ட்ரி விஷயமாக பேசினா, அடுத்த வாரத்தில் வெளிநாடு, அதுவும் ஜெர்மனி வேற போகிறான், நிறைய வேலை இருக்குன்னுட்டு சொல்லிட்டு இருந்தான். அவசரமாக ஃபோனில் அழைப்பு வரவும் கிளம்பிட்டான். வெளிநாடு போயிட்டு பேசுவான் எனக்கு, அப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன் என சமாதானப்படுத்தவும், ஹை, அத்தான் ஜெர்மனி போகிறாங்களா? பேசுனா என்கிட்ட கொடுப்பீங்களா? அவங்ககிட்ட பேசுனா
அந்த மாமா பாட்டிக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி இனி என்னை தடை சொல்ல மாட்டீங்களே? ஜாலி ஜாலி என்றான் குதூகலமாய். வருத்தத்துடன் கூடிய சிறு முறுவல் எட்டி பார்த்தது வேல்ராஜனின் உதடுகளில். தந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த செல்லக்கிளிக்கு அவர் எதையோ மறைப்பதாக பட்டது. வீட்டை விட்டு வெளியேறும் முன் அவனின் வனராஜனின் முகம் உலகத்து தவிப்பையெல்லாம் கண்களில் தேக்கி அவன் பார்த்த பார்வை அவளின் இள மனதிற்கு புரியவில்லை என்றாலும் எப்போதும் குறும்பு மின்னும் விழிகளும் மலர்ந்திருக்கும் இதழ்களும் வெறுமையாய் எதையோ தொலைத்ததாய் காட்டிய அந்த தவிப்பு, அப்படி என்ன பிரச்சனையா அவங்களுக்கு என்று யோசித்தவள், இதற்கான விடை தந்தைக்கு மட்டுமே தெரியும், ஆனால் அவர் சொல்லப்போவதில்லை என்று புரிந்துவிட அமைதியாய் பார்த்த வண்ணம் இருந்தாள். அவன் மேலிருந்த கோபம் சற்றே விலகிச் செல்ல அவன் தவிப்பு மனதை ஏதோ செய்ய, என்ன மட்டும் முடிஞ்சா அவங்க சோகத்தை நிச்சயமாக தீர்ப்பேன் என்ற நினைப்பு சட்டென்று மனதில் வந்துவிட தன் எண்ணம் புரிந்து அவளுக்கு சிரிப்பு வந்தது. நீ பெரிய அவங்க பிரச்சனையை தீர்த்து போட போறியாக்கும். நாளைக்கு ரெக்கார்ட் நோடு அடிக்க வைக்கலன்னா அந்த பயாலஜி மிஸ்ஸு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். 7 படம் வரையணும். முதல்ல அந்த பிரச்சனையை தீரு என மனசு அவளிடம் சொல்ல அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். பெங்களூரவே அடைந்த வனராஜனின் ஜெர்மன் பயணத்திற்கு 10 நாட்கள் இருந்தன. தன்னுடன் படித்த நண்பனின் துணையுடன் ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்தை தொடர்பு கொண்டவன் தனக்கு தெரிந்த விவரங்களை சொல்லிவிட்டு புகைப்படம், முகவரி போன்றவற்றை கொடுத்துவிட்டு தனது மாமாவின் அலைபேசி எண்ணையும் கொடுத்தான். ஏதேனும் விவரம் தேவை என்றால் அவரை தொடர்பு கொள்ளும்படி கூறியவன் வெளிநாடு செல்லும் விவரத்தை கூறி தன்னை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தனக்கு மின்னஞ்சல் செய்யுமாறு பணித்தான். தந்தையிடம் பேசி தெளிவு கொள்ள தொலைதூர உரையாடல்கள் சரிவராது என்று தோன்றியதால் அழைத்து பேசிய தந்தையிடம் பொதுப்படையான பேச்சுக்கள் தவிர வேறு எதுவும் பேசவில்லை வனராஜன். அவரிடம் ஏதேனும் கேட்டு அவர் கூறினால் கூட நம்பும் மனநிலையிலும் அவன் இல்லாததால் தீர விசாரித்தே முடிவுக்கு வரலாம் என்ற முடிவுடன் தன் வேலைகளில் கவனமானான். வேல்ராஜன் தந்த முகவரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனே நகரத்தில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த சிறிய கிராமத்தில் இருந்தது. அங்கு பேசப்பட்ட மராட்டிய மொழி தெரிந்த துப்பறியும் நிறுவன பிரதிநிதியின் தீவிர விசாரிப்பில் கோபிச்சந்த் மேத்தா பல வருடங்களுக்கு முன்பு வறட்சி காலத்தில் ஒரு செல்வந்தரின் அழைப்பில் வேலைக்காக தமிழ்நாடு சென்று விட்டதாகவும் அவரின் பெண்ணின் திருமணத்திற்கு சொல்ல திரும்ப இங்கு வந்ததாகவும் திருமணம் பூனேயில் நடைபெற்றது என்றும் திருமணம் செய்து கொண்டவன் ஒரு தமிழன் என்றும் ஒருவர் கூற, இல்லை இல்லை அவன் ஒரு இராணுவ வீரன், அவர்களின் உறவினன் என்று ஒருவர் கூறினார். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் இங்கு வரவில்லை என்றும் அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்ததாகவும் என்ன குழந்தை என்றே தெரியவில்லை என்றும் தமிழ்நாட்டிற்கு சென்றவர்கள் ஏதோ விபத்தில் மாட்டிக்கொண்டார்கள், அவர்களின் குடும்பத்தினர் யாரேனும் இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை என்றும் பல தகவல்கள் கிடைத்தன. திருமணம், விபத்து, இராணுவ வீரன், தமிழன் என பல புது தகவல்கள் கிடைத்ததை வைத்து விசாரிக்க சொல்லிய வனராஜன் பெரும் குழப்பத்துடன் தனது பயண ஏற்பாடுகளில் கவனமானான். அடுத்து மூச்சு விடக்கூட நேரமில்லாதது போல அவனின் நாட்கள் ஓடத் தொடங்கின. களைத்து உறங்கும் கனவுகளிலும் மின்னலின் ஒளிவீச்சில் கானமிசைத்தவளின் முகம் ஆரஞ்சு வான பின்னணியில் செந்நிற சூரியனாய் சிவந்த முகத்துடன் கூடிய சிறு உருவம் தோன்றி அவனை தவிக்க வைத்து இனம் தெரியா ஏக்கத்தில் ஆழ்த்தியது. விழித்து எழுந்தவனின் எண்ணங்களை வருங்கால கனவுகள் முன்னோக்கி இழுக்க, இறந்த கால பிழைகள் பின்னுக்கு இழுக்க, அன்னையின் வேண்டுதலின்படி செல்வதே அனைவருக்கும் நன்மை என்று பலமுறை தனக்குள் கூறிக்கொண்டவன் அயல்நாடு செல்லும் விமானத்தில் ஏறினான். ஜெர்மனியில் சென்று இறங்கியவன் தனது தவிப்பையும் குழப்பங்களையும் மறக்க வேலையில் முனைந்து ஈடுபட்டான். முனைப்பும் வேகமும் அந்த நிறுவனத்தில் அவனின் பதவி முன்னேற்றத்திற்கு பெரிதும் உறுதுணையாயிருக்க அடிமனதின் தவிப்பை இந்த வெற்றிகளில் அமிழ்த்தி கொள்ள பழகி கொண்டான். துப்பறியும் நிறுவனத்தினர் கிடைத்த சிறு தகவல்களையும் பகிர்ந்தபடி இருக்க, கோபிச்சந்த் மேத்தா குடும்பத்தினர் உயிரோடு இருக்கின்றனரா, எங்கே இருக்கிறார்கள், கௌரி என்ன ஆனார், அவரது குழந்தை என்ன ஆனது என்பதற்கான சரியான விடைகள் கிடைக்கவில்லை. 1.5 வருடம் காற்று போல் நகர்வதே தெரியாமல் நகர்ந்து கடந்து செல்ல, செல்லக்கிளி பள்ளி மேல்நிலையில் மாவட்டத்தில் 3வது இடத்திலும் மாநில அளவில் 14வது இடத்தையும் பெற்று அமோகமாக தேர்ச்சி அடைந்தாள். அவளின் பரீட்சை முடிகள் அறிவிக்கப்பட்டதும் அவற்றின் மீது கவனம் வைத்திருந்த வனராஜன் உடனே தன் மாமனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு அவளின் விருப்பமான மருத்துவ படிப்பு சேர்க்கும்படி கூறினான். அதற்கு செய்ய வேண்டிய கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்தல், கல்லூரி முடிவு செய்தல்,
பற்றிய விவரங்களை அவருக்கு புரியும் வண்ணம் விளக்கி கூறி தேவையென்றால் தொடர்பு கொள்ளும்படி தன் சென்னை நண்பர்களின் தொடர்பு விவரங்களையும் கொடுத்தான். செல்லக்கிழியுடன் பேச விழைந்து வாழ்த்தேனும் கூறிவிடு என்று துடித்த மனதை அன்னையின் வேண்டுகோளை நினைவூட்டி அடக்கியவனாய் அலைபேசியை அணைத்தான். அவளுடன் பேசினால் உறைந்து போன மன உணர்வுகளை மீண்டும் உயிர்த்தெழுந்துவிடும், பூ பூக்க ஆரம்பித்துவிடும் என்று அஞ்சியவன் அதை செய்ய தயாராக இல்லை. செல்லக்கிளி தேசிய அளவிலான தகுதி தேர்விலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் வேல்ராஜன் தன் மகளுக்கு அளித்திருந்த வாக்கின்படி அவளை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க தேவையானவற்றை செய்தார். வனராஜனின் குறிப்புகளும் செல்லக்கிளியின் பள்ளி ஆசிரியர்களின் வழிகாட்டலும் அவருக்கு மிக தேவைப்பட்டது. சில நாட்கள் கழித்து நடந்த கலந்தாய்வில் மூலமாக சென்னையின் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அங்கேயே விடுதியில் தங்க அவளுக்கு அனுமதியும் கிடைத்தது. கல்லூரி காலம் பலரின் வாழ்க்கை கனவுகளுக்கு திறவுகோள். அடுத்து வாழப்போகும் 60-70 வருட வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பிரம்மனின் எழுத்தாணி. இந்த காலத்தை சிறப்பாக பயன்படுத்திய அவர்கள் வாழ்வின் நிலை மாற்றத்தையும் எண்ணங்களின் பரிமாண வளர்ச்சியையும் அடைகிறார்கள். இவ்வளவு நாள் தனக்கு கற்பிக்கப்பட்ட அனைத்தையும் சரியா தவறா என்று உரைத்து பார்க்கும் முறைக்கல்லே கல்லூரி. மாணவ வாழ்வின் சோதனை சாலையே கல்லூரி வாழ்க்கை. சுருக்கமாக சொன்னால், கூட்டு புழுவென உறங்கி கிடந்த இளம் மனங்கள் வண்ண வண்ணச் சிறகை விரித்து பறந்து மகரங்கந்தங்களையும் தேனையும் தேடி தேடி சேகரிக்கும் பட்டாம்பூச்சி பருவக்காலம். செல்லக்கிளி பாதுகாப்பான கூட்டிற்குள் அன்னை தந்தையின் அரவணைப்பில் தோழியின் அன்பு காவலில் இருந்தவள். புதிதான இடமும் நகரத்தின் பிரம்மாண்டமான தோற்றமும் பலவிதமான மொழிகளும் அவளை பிரமிப்பில் ஆழ்த்தின. தமிழில் இத்தனை வகையுண்டா என திகைக்கும் வண்ணம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழ் பேசி அவளை திணறடித்தனர். சென்னை தமிழ், மதுரை தமிழ், கோவை தமிழ், நெல்லை தமிழ், குமரி தமிழ் என அனைத்து பெருநகரில் புழக்கத்தில் இருந்தன உடன் பயில் காத்திருந்த மாணவர்களிடம் இருந்தது. பள்ளியில் ஆங்கில வழியில் படித்திருந்ததால் சென்னையின் ஆங்கிலம் அவளை மிரட்டவில்லை என்றாலும் லேசாக மருட்டியது. கலந்தாய்வில் சந்தித்த சில தோழிகளும் அதே கல்லூரியில் வேறு வேறு பிரிவுகளிலும் சேர்ந்திருந்ததால் பெரிதாக தனிமை உணராமல் இந்த புதிய வாழ்விற்கு தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளும் முயற்சியில் வெற்றியடைந்தாள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் சமாளித்து கொண்டாள் செல்லக்கிளி. கல்லூரி துவங்கி முதல் 1 வாரம் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. 2வது வாரத்தில் சீனியர்கள் விடுமுறை முடித்து வந்து சேர ஆரம்பித்தனர். ஆரம்பமானது ராகிங். மாணவர்களிடையே சுமூக உணர்வு உண்டாக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பழக்கம் ஒரு காலகட்டத்தில் உயிரை கெடுக்கும் யமனாக மாற ஆரம்பித்தது. தடுக்கும் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஆனாலும் பெரும்பாலான கல்லூரிகளில் ராகிங் என்று சிறிய அளவினாலும் நடைபெறவே செய்கிறது. அதுவும் மருத்துவம் பொறியியல் கல்லூரியில் இருந்தே தீரும். மாணவர்களின் மனநலம் உடல்நலம் பாதிக்குமாறு ஏதும் செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விதித்துவிட்டு கல்லூரி நிர்வாகம் அமைதியாகிவிடும். பாட்டு பாடச் சொல்வது, ஆடச் சொல்வது, மைதானத்தை சுற்றி வரச் சொல்வது, செந்தமிழில் பேசச் சொல்வது, அசைன்மெண்ட் எழுதச் சொல்வது என ஆரம்பித்து யாரிடமாவது பூ கொடுக்கச் சொல்வது, ஐ லவ் யூ சொல்லச் சொல்வது என மாட்டும் ஆளை பொறுத்து ஆணைகள் மாறும். பல திரைப்படங்களில் நாம் கண்டது நிஜமாக நடப்பதே. அன்றைய வகுப்பு முடிந்து தனது அறையின் தோழிகளிடம் விடுதிக்கு கிளம்பி கொண்டிருந்த செல்லக்கிளி வழிமறித்த பெண்கள் கூட்டத்தை கண்டு மிரண்டு நின்றாள். சற்று தள்ளி இருந்த மரத்தின் அடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயல் என்ஃபீல்டு 2 சக்கர வாகனத்தின் மீது சாய்ந்த வாக்கில் அமர்ந்தபடி பக்கத்தில் இருந்தவளின் தோள் மீது வலது கையை வைத்துக்கொண்டு தனித்து தெரியும் உயரத்தில் இருந்த பெண் நீலவண்ண ஜீன்ஸ் அணிந்து ஆண்கள் அணியும் சட்டை போன்ற கருப்பு சட்டை அணிந்திருந்ததில் அவளின் பளீரென்ற பால் நிறம் பார்ப்பவர் கண்ணை கூசச் செய்வதை உணர்ந்தவளாய் முகத்தை பாதி மறைக்கும் வண்ணம் கூலஸ் அணிந்திருந்தாள். அந்தோ பரிதாபம்! அதனால் அவள் யாரை பார்க்கிறாள் என்றே புரிபடாத செல்லக்கிளியும் அவளின் தோழியரும் விழித்தவாறு நின்றனர். என்ன எம்பிபிஎஸ்ஸா எனவும் செல்லக்கிளியும் இன்னொரு பெண்ணும் மட்டும் சற்றே முன்னே வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எச்சில் விழுங்கியபடி ஆமாக்கா எனவும் வலது கையால் கண்ணாடியை கழற்றியவள் அதனை அப்படியே நெற்றிக்கு மேலேற்றி விரித்து விடப்பட்டிருந்த கூந்தலுக்கு அணி சேர்த்து அணைத்தாற்போல் தலையின் உச்சியில் நிறுத்தினார். என்ன கலரு, என்ன அழகு என்று வாய் பிளந்து நின்றனர் 1ஆம் ஆண்டு மாணவியர் அனைவரும். கியா அக்காவா? கால் மீ சீனியர் ஆர் நித்யா மேம். ஐ ஆம் நித்யா கௌரி மேத்தா. நில்லென்று சொன்னால் மனம் நின்றா போகும்?
செல்லென்று சொன்னால் காதல் சென்றாவிடும். பின்னெடுக்கப்பட்ட எண்ணங்களும் அழுத்திவிடப்பட்ட ஆசைகளும் முன்னிலும் வீறு கொண்டு எழும்பி நின்றால் மூச்சைத் திணற வைக்கும். அறிவாயா? ஆனவனே, அன்பானவனே, பிள்ளையாக இருந்தவள் பின்னின்று தாங்க ஆளில்லா நிலையில் எதிர்கொள்ளும் சவால்களில் நிமிர்வாளா, உடைவாளா? விட்ட குறை தொட்ட குறையாக காலம் கட்டி வைத்த பந்தம், விதியாடிய விளையாட்டில் எட்டிச் சென்ற சொந்தம், எதிர்வந்து அருகழைக்க புதிர் விளையாட்டில் பூட்டப்பட்ட பெட்டியின் புதிதான சாவி இது என சின்னவளும் அறிவாளோ, சிறு அணிலாய் உதவுவாளோ? கிளி பேசும். தாமரை எழுதிய சேதி என்ன வனக்கிழியே. சேதி 15. கால் மீ சீனியர் ஆர் நித்யா மேம். ஐ எம் நித்யா கௌரி மேத்தா எனவும் அவளின் ஆளுமையான குரல் கேட்டு இன்னமும் மிரட்சி கூடியது பெண்களுக்கு. எச்சில் விழுங்கியபடி சரி என்பது போல் தலையசைத்தவர்கள் தலையை சற்றே உயர்த்தி அவள் பார்த்த கீழ்கண் பார்வையில் மிரண்டு சரி சீனியர் என்று சேர்த்து சொல்லவும் அது என்பது போல் தலையை மேலும் கீழும் அசைத்தவள் எம்பிபிஎஸ் மட்டும் நில்லு, மற்றவங்க போகலாம் எனவும் நாங்கள் ஹாஸ்டல் சீனியர் சேர்ந்தே போகிறோம் என ஒத்த குரலில் இருப்பை அறிவித்து கொண்டனர். ஓ, நீங்கள் 2 பேரும் இந்த பக்கம் வா, பேர், ஊர், டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள் என்று விட்டு மார்வின் குறுக்கே கையை கட்டியவாறு மீண்டும் ராயல் என்ஃபீல்டு மீது ஏறி அமர்ந்து கொண்டாள். செல்லக்கிளி வேம்பக்கோட்டை எனவும் அது எங்கே இருக்குது என்று சந்தேகத்தை கிளப்பினாள் நித்யா பக்கத்தில் தளபதி போல் விரைப்பாக நின்று கொண்டிருந்தவள். விருதுநகர் மாவட்டம் சீனியர் என்றாள் செல்லக்கிளி மரியாதையான குரலில். நித்யா மீண்டும் தம் கூலசை அணிந்து கொண்டவளாய், இனி உன்னை நீம்கிளே கீ தோத்தின்னு தான் கூப்பிடுவேன். தோத்தின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும், சம்ஜே என்று விட்டு அடுத்தவளை பார்த்தவள் செல்லக்கிளியின் அருகில் நின்றவள், நான் திவ்யா பாரதி, சேலம் எனவும், சேலம் மேங்கோக்கு ஃபேமஸ் தானே, ஓகே இனிமே நீ மேங்கோ என்றாள். மற்றவர்கள் தம்மை அறிமுகப்படுத்தி கொள்ள தொடங்கவும் பெயர்களை பொறுமையாக கேட்டவள் தலையையும் கையையும் அலைபோல் அசைத்தவள். உங்கள் சீனியர்ஸ் வந்து கவனிச்சுப்பாங்க என்று பெருந்தன்மையாக சொன்னாள். துள்ளி இறங்கி இடுப்பில் கை வைத்தவாறு நின்றவள் தன் அருகில் கருப்பு பூனைப்படை போல் முறைத்தவாறு சுற்றி முற்றி பார்த்து கொண்டிருந்த தன் தோழிகளை அறிமுகப்படுத்தினாள். இது பிரீத்தி, அனுப்பிரியா, ராஜலட்சுமி, ஸ்மிருதி, மிருதுலா. தோத்தி அண்ட் மேங்கோ இனி டெய்லி எங்களை யாரை பார்த்தாலும் கையிலையோ பேப்பர்லையோ சீனியர் ஐ லவ் யூ அப்படின்னு எழுதி கொண்டுட்டு வந்து காட்டணும். பக்கத்தில் லெக்சர்ஸ் யாரும் இல்லைன்னா வாயாலையும் சொல்லணும். 1 வாரம் இது செய்யணும், அதை செய்யாட்டி அதுக்கு தனியாக பனிஷ்மெண்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் வீக் வேறு டாஸ்க், சம்ஜே என்றவள் ஆழ்ந்த குரலில் பின் இருவரையும் ஏற இறங்க பார்த்தாள். இதென்ன மேரேஜுக்கு போக போகிற மாதிரி சில்கெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க? அது சீனியர், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றாள் மேங்கோ என நாமகரணம் பண்ணப்பட்ட திவ்யா பாரதி எச்சில் விழுங்கியபடி. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் கொளுத்த போகிறீங்களா எனவும் மிரண்டு வேகமாக இல்லை என்று தலையசைத்தனர் இருவரும். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது போடலாம், மற்ற நேரம் ட்ரெஸ் கோடு இருக்குது, சல்வார் கமீஸ் குர்தி தான் போடணும், டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்காதீங்க என்றாள் கராரான குரலில். மஞ்சள் தண்ணீர் தெளிக்கப்பட்ட ஆடுகளாய் உதறலோடு தலையாட்டினர் இருவரும். மேங்கோ என்று அழைக்கப்பட்ட திவ்யா பாரதியின் சற்று புஷ்டியான உடலை ஏற இறங்க பார்த்தவள், டாக்டர்ஸ்னா நீ முதல்ல ஃபிட்டாக இருக்கணும், டூ 100 சிட்டப்ஸ் நாவ் என்றாள். கேட்ட திவ்யா பாரதிக்கு மொழி பிதுங்கியது. வகுப்பு முடிந்து எப்போதடா அறைக்கு சென்று ஓய்வெடுப்போம் என்று இருந்தவளுக்கு இதை கேட்டதும் மயக்கம் வராத குறை. சீனியர், இன்னைக்கு 20 பண்ணுறேன், அடுத்த முறை 50 பண்ணுறேன், அடுத்த முறை எனவும் நித்ய கௌரியின் பால் போன்ற முகம் ரோஸ் மில்க் எசன்ஸை விட்டாற்போல் சிவந்தது. செல்லக்கிழி தோழியின் கையை லேசாக கிள்ளியவள் கை நீட்டிக்கொண்டு அமர்ந்து எழ ஆரம்பித்தாள். திவ்யா முகம் சுருக்கியவாறே தானும் செய்ய ஆரம்பித்தாள். என்று உரிமையவளாய் தன் அருகில் இருந்த பிரீத்தியின் தோள் மேல் கை வைத்தவாறு இருவரும் அமர்ந்து எழுவதை பார்த்து கொண்டிருந்தவள் வண்டி ஒன்று வந்து நிற்கும் ஒலி கேட்டு திரும்பினாள். வண்டியின் ஒலியிலேயே வந்தது யாரென்று அறிந்தவளாய் பெப்ளஸில் இருந்து இறங்கியவனை அலட்சியமாக பார்த்தாள் நித்யா. அவள் அலட்சியமாக பார்த்தாள் என்றால் அருகில் நின்ற பிரீத்தி ஆவலே வடிவானவள் போல விழிவிரித்து பார்த்தாள்.
அவளின் உடல் இறுகி நகர முற்படுவதை உணர்ந்தாற்போல் தோளில் மிரிந்த கையால் அழுத்தியவாறு அவளை தடுத்து நிறுத்தினாள் நித்யா. 6 அடி உயரத்தில் பாதாம் அல்வாவின் நிறத்தில் அசாத்திய அழகுடன் வந்தவனின் முறுக்கேறிய தசைகளுடன் கூடிய புஜங்களும் 6 பேக்கோ 8 பேக்கோ வைத்த வயிறும் கபில நிற டிஷர்ட்டுக்குள் மறைந்து கிடக்க, ஒடுங்கிய இடுப்பை பற்றி நிற்கும் முரட்டு ஜீன்ஸும் 3 நாள் மீசை தாடியும் பிடரி வரை வழிந்து கிடந்த கேசமும் அவனுக்கு தனியான கவர்ச்சியூட்டுவதை உணராதவன் போல் வந்து நின்றவனைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் விழிவிரித்து நின்றனர். சுட்கி, து கியா கர் ரஹி ஹே? மேரி காடி கே லேக்கர் ஆயி? சுட்கி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என் வண்டியை ஏன் எடுத்துகிட்டு வந்த? இதற்கு மேல் ஹிந்தியில் இருந்த உரையாடல்கள் நமக்காக தமிழில் என்று வந்து நிறுத்திய வேகத்திலேயே முறைத்தவாறு சுள்ளென்று ஆத்திரம் தெரிக்கும் குரலில் கேட்டவனை பதிலுக்கு முறைத்தவள், அந்த ஸ்கூட்டி இருக்குல்ல, அதில் போக வேண்டியதானே, நீ எதுக்கு என் காலேஜுக்கு வந்த என்றாள். அவளை முறைத்தவரே மேலும் கீழும் தலையசைத்து, ஃபிகர் பார்க்க என் உயரத்துக்கு உன் வண்டியை ஓட்டினா மூஞ்சூர் மேலே கணபதி பப்பா ஊர்வலம் போகிற மாதிரி இருக்கும், மரியாதை என் வண்டியை கொடு என்றவனின் பார்வை வட்டத்தில் இந்த சலசலப்பிற்கெல்லாம் அஞ்சாமல் கருமமே கண்ணாயினாராய் சிட்டப் செய்து கொண்டிருந்த இருவர் விழுந்தனர். யோசனையில் நெற்றி சொரிக்கவன் தெளிந்து, என்ன பண்ணுற நீ? ராக்கிங்கா? UGC 2009 ஆக்ட் படி இது தப்பு. கம்ப்ளைண்ட் போதும், லைஃபு தலைகீழாக மாறி போயிடும். நிறுத்த சொல்லு என்றான் எச்சரிக்கும் குரலில். 100 டைம்ஸ் ஆனதும் அவங்களே நிறுத்திடுவாங்க, நீ கிளம்பு என்றால் நித்யா வேறு திசை நோக்கியபடி. அலட்டாமல் சொன்னவளை பார்த்து பல்லை கடித்தவன், உன்னை வீட்டுக்கு வா, பார்த்துக்கிறேன், நானே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளுறேன், அப்போ தான் நீ சரிப்படுவ என்று உரிமையபடி மணி பார்த்தவன் அவசரமாய் கிளம்ப சொல்லி மூளை அலாரம் அடித்தது. அவனை திரும்பி பார்த்து, நீ இப்போ தான் IAS IPSக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதுக்குள்ளே ரொம்ப அலட்டிக்காத, கிளம்பு என்றவள் அவன் நெருங்கி வந்து அவளது பேண்ட் பாக்கெட்டில் தொங்கிக் கொண்டிருந்த சாவியை இழுத்து பட்டென்று எடுத்ததும் துள்ளி எழுந்தாள். திரும்ப சாவியை பறிக்க பார்த்தவளை காகிதத்தை தள்ளுவதைப் போல் அவளை லேசாக விலக்கி நிறுத்தியவன், மிச்ச ஃபைட்டு வீட்டுக்கு வந்து போட்டுக்கலாம், பாய் சுட்கி என்று விட்டு வண்டியை கிளப்பி ஆக்சிலேட்டரை தெருக்கி உருமச் செய்தவன் தன்னையே பார்த்து கொண்டிருந்த பிரீத்தியை நோக்கி ஒரு பார்வையை செலுத்திவிட்டு ராயல் என்ஃபீல்டின் முன்சக்கரத்தை தூக்கி சீர விட்டு கிளம்பினான். புறவி வீரன் போல் ஆரோகணித்து புறப்பட்டு செல்லும் அவனையே அனைவரும் ஆவென்று பார்ப்பதை உணர்ந்து எரிச்சல் அடைந்தாள் நித்ய கௌரி. அதுவும் அவள் அருகில் நின்று கொண்டிருந்த பிரீத்தியின் உடல் மட்டும் இங்கிருக்க, மனது அவனது வாகனத்தின் பின்னிருக்கையில் அமர்ந்து பயணித்து கொண்டு கனவு பாடலுக்கு போயிருக்கும் என்று உணர்ந்தவளாய் தோழியின் தலையை தட்டி நினைவுக்கு கொண்டு வந்தாள். ஓகே தோத்தி மேங்கோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், நாளைக்கு பார்க்கலாம். நாளையிலேருந்து கிளாஸ் முடிஞ்சதும் ப்ளே கிரவுண்ட் கேலரிக்கு உங்கள் கிளாஸ்மேட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும். ஒருத்தர் வரலைனாலும் மறுநாள் வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டியது தான் நீங்கள் எல்லாரும் என்று அமைதியான குரலில் எச்சரிக்கை தணிக்க கூறியவள் தன் ஸ்கூட்டியில் ஏறினாள். அவளின் ஒற்றை பார்வையில் பிரீத்தி வந்து அவளின் பின்னிருக்கையில் ஏறிக்கொள்ள மற்றவர்கள் தத்தம் வாகனத்தில் ஏறினர். விட்டால் போதுமென்று 1ஆம் ஆண்டு பெண்கள் அனைவரும் விடுதி நோக்கி விரைந்தனர். வண்டி நிறுத்தும் இடத்திலிருந்து செல்லும் வழியில் தென்பட்ட ப்ளே கிரவுண்ட் கேலரி பக்கமாய் பார்வையை திருப்பி பார்த்தவர்கள் அங்கே 1ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்களின் சீனியர்கள் முன்பு வரிசையில் நின்றவாறு நட்சத்திர உணவகங்களில் கதவு திறப்பவர் போன்று சலாம் வைத்து பின் வலக்கையை வயிறு நோக்கி மடித்து இடக்கையை நீட்டி உடம்பை வளைத்து வணக்கம் வைப்பது போல் திரும்பி திரும்பி செய்வதை ஒரு பக்கமாக 4 மாணவர்கள் இல்லாத கோழியை பிடிப்பவர்கள் போல அங்குமிகும் ஓடுவதையும் பார்த்து ஒரு பக்கம் சிரிப்பாகவும் மறுபக்கம் பயமாகவும் உணர்ந்தனர். செல்லக்கிளி, இங்கேனையே இவ்வளோ பாடாக இருக்குது, இன்னும் ஹாஸ்டல் சீனியர்ஸும் ராக்கிங் பண்ணுவாங்களோ எனவும், கோர்ஸ் முடிக்க இவங்க உதவி கைடன்ஸ் நமக்கு தேவை கிளி, பார்ப்போம், அளவுக்கு மீறினா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்று மெதுவாக சொன்ன திவ்யா தன்னை யாரோ பின்தொடர்ந்து வருவதை உணர்ந்து திரும்பி பார்க்க ராஜலட்சுமி என்று அறிமுகம் செய்யப்பட்டவள் அலைபேசியில் பேசியவாறே அவர்கள் பின்னே வருவதை கண்டவள், ஆத்தி, இவங்களும் ஹாஸ்டல் போல என்று எண்ணியவள் செல்லக்கிளியின் இடுப்பை முழங்கையால் இடித்து பார்வையால் சுட்டி காட்டினாள். வாயை அழுந்த மூடிக்கொண்டவர்கள் தொடரும் தொல்லையை எண்ணியவாறு நொந்தவாறே அமைதியாய் நடையை கட்டினர். ஹாஸ்டலில் இன்னும் என்னென்ன காத்திருக்கோ என்று எண்ணியவாறு. வேம்பக்கோட்டை. தனது பயிற்சி வகுப்பு முடித்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த ஈஸ்வரி தன் அன்னையை தேடினாள். சற்று உடல்நலமின்றி அப்போதுதான் டாக்டரை பார்த்துவிட்டு திரும்பியவர் மெதுவாக நடந்து சமையலறை நோக்கி மெதுவாக செல்வதை கண்டவள், என்னம்மா வேணும் என்று கேட்டாள்.
தண்ணீர் என்று சைகை செய்தவரை அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்துவிட்டு உள்ளே சென்று ஆரிய வெந்நீரை எடுத்து வந்து கொடுத்தாள். தன் அறைக்குள் அரவம் கேட்டு சென்று பார்த்தாள். அங்கே அன்னையின் மருத்துவ அறிக்கையை அலமாரியில் வைத்து கொண்டிருந்த பூங்காவனத்தை பார்த்து, என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இங்கே விட மதுரையிலையோ சென்னையிலையோ பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சென்னைன்னா எனக்கு வசதி. நான் இப்போ வீடு எடுத்து தான் தங்கியிருக்கேன். அதே அப்பார்ட்மெண்ட்டில் 2 படுக்கை அறை இருக்கிற வீடு கூட ஒன்று காலியாக இருக்குது. நீ போகிற சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பயிற்சி வகுப்பு சென்னையில் இன்னும் நல்லா இருக்கும். தம்பி அடுத்த வருஷம் அங்கே மாற்றிக்குவோம் என்று வரிசையாக சொன்னவனை இடைமறித்த ஈஸ்வரி, இல்லைண்ணே, இங்கே நான் ஆச்சி சித்தி இருக்காங்க. அங்கே நான் நீயும் தான் தனியாக இருக்கணும். எனக்கு என்னவோ அது சரிப்படுன்னு தோணலை என்றாள். ஈஸ்வரி நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பள்ளி மேல்நிலை தேர்ச்சி அடைந்திருந்தாள். அவளின் விருப்ப பட்டய கணக்காளர் ஆவதாக இருக்க அதற்கான பயிற்சி வகுப்பு சிவகாசியில் நடைபெறுவதால் அங்கே பெண்கள் கல்லூரியில் பிகாம் சேர்ந்தவள் தினமும் கல்லூரி முடிந்ததும் பயிற்சி வகுப்புக்கு சென்றுவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தாள். நினைவு தெரிந்ததிலிருந்தே சேர்ந்தே இருந்த தோழியை பிரிந்த மனம் சோர்வுற்று இருந்தவள் அன்னைக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட இன்னமும் மனம் சுலங்கினாள். அன்னையின் கர்ப்பப்பையில் கட்டியிருப்பதாகவும் அறுவை சிகிச்சை மூலம் நீக்கி அதனை சோதனை செய்தால்தான் அது புற்றுநோயா சாதாரண கட்டியா என்பது தெரிய வரும் என்று குடும்ப மருத்துவர் கூறியதும் உடல் மனம் இரண்டும் சோர்ந்தாற்போல் உணர்ந்தாள். தந்தைக்கு அலுவலகத்தில் தணிக்கை நேரமாதலால் விடுமுறை எடுக்க முடியாத சூழல். அதனை அறிந்து கொண்டதும் பொறுப்பான மகனாக பூங்காவனம் தன் பணிக்கு 2 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்து சோதனைகள் செய்வதற்கு துணை நின்றான். ஆச்சி சித்தி அனைவரும் அருகே இருந்ததால் அவர்களும் தம்மால் என்ற உதவிகளை செய்து மனதைரியம் கொடுத்தார்கள். இடங்களின் மதிப்பு உணருவது இம்மாதிரி நேரங்களில்தானே. பூங்காவனத்திற்கு தான் இருக்கும் இடம் அழைத்து சென்று விட்டால் தானும் அன்னைக்கு உதவலாமே என்ற எண்ணத்தில் சொன்னவன் தங்கை சொன்ன விஷயங்களும் யோசிக்க வேண்டியதாக இருந்ததால் குழப்பமாய், இங்கனாலும் மதுரைக்குத்தானே போகணும் என்று சற்றே மனத்தாங்களுடன் சொன்னான். இல்லைண்ணே, ஆப்ரேஷன் மதுரையில் செய்யலாம். பெரியவங்க துணை இருக்கும். சென்னைன்னா யாருக்கும் வர தோதுபடாது. அதுக்கப்புறம் ஸ்கேன் டெஸ்ட் எல்லாம் சிவகாசியில் கூட பார்த்துக்கிடலாம் என யோசனையுடன் தலையசைத்தான் பூங்காவனம். ஈஸ்வரி என்று யாரோ அழைக்கும் ஒலி கேட்டு வாசலை பார்த்த இருவரும் செல்லக்கிளியின் அம்மா கற்பவள்ளியை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். சாதாரணமாக யார் வீட்டுக்கும் செல்லாதவர் அவர். உடல் நலமின்றி இருந்த ஈஸ்வரியின் அன்னையை பார்க்க வந்திருந்தார். அம்மா எப்படி இருக்காங்க என்றவரை உள்ளே வந்தவரை வரவேற்று அமர வைத்தார்கள். தாயை சென்று பார்க்க அவர் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தார். தூங்குறாங்கம்மா என்ற ஈஸ்வரியுடன், தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று விட்டு அவரை நலம் விசாரித்து கொண்டார். என்ன உதவி என்றாலும் தயங்காமல் கேட்குமாறு கூறியவர் கை கட்டியவாறு நின்று கொண்டிருந்த பூங்காவனத்தை நோக்கி, நீ சென்னையில் தானப்பா வேலை பார்க்குற? செல்லம் படிக்கிற காலேஜு உனக்கு தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலையா என்று கேட்டவர் லேசாக முகம் வாடி, அவள் ஊருக்கு போய் 2 வாரம் ஆயிடுச்சு. இந்த புள்ள மாதிரி இங்கனையே படிக்கட்டும்னு சொன்னால் அப்பா அவன் ஒன்றும் கேட்கல என்று அங்காலாய்த்தவர், நீ சென்னைக்கு போறியா தம்பி? போனால் ஒரு 8 போய் பார்க்குறியா? என் மவளை விட்டு இருந்ததே இல்லை. என்னவோ 2 நாளாக மனசு அடிச்சுக்குது. அவள் சோட்டு பொண்ணான ஈஸ்வரியை பார்த்தா ஆறுமேன்னு தான் இங்கனை வந்தேன். இங்கனை உன்னை பார்த்தது நல்லது தான். போக முடியுமா என்றார். அவரின் பாசத்தில் நெகிழ்ந்தாலும் கோரிக்கையில் அதிர்ந்தவளாய் ஈஸ்வரி மானசீகமாய் தலையில் வைத்து கொள்ள பூங்காவனத்தின் கண்களில் மின்னல் வெட்டியது. சரி என்பது போல் தலையசைத்தான். தன் மகளின் நெருங்கிய தோழியின் அண்ணன் என்று யதார்த்தமாக அவர் கேட்க உள்நிலவரம் அறிந்த ஈஸ்வரி இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். போறீன்னா சொல்லு தம்பி, கொஞ்சம் சாமானுக கொடுத்து விடுறேன் என்றதும் பூங்காவனத்தின் மனதில் பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடல் ஒலிக்க ஆரம்பித்தது. இரத்த நாளங்களில் குதூகலத்துடன் வேகமாக ஓடியது. இதயம் மத்தளம் கொட்டி ஆர்ப்பரித்தது. முகத்தில் ஏதும் காட்டாதவனாய் சாதாரண குரலில், அதனால் என்ன, நான் சனிக்கிழமை இல்லாட்டியும் ஞாயிற்றுக்கிழமை நேரில் போய் பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கும் அங்கேருந்தே பேசுகிறேன் என்றான். முறைத்த ஈஸ்வரியை திரும்பி பார்ப்பானா அவன்? ஜெர்மனியில் வெள்ளிக்கிழமை மாலை ஆதலால் உடன் பணிபுரியும் ஒரு இந்திய தோழியின் பிறந்தநாள் கொண்டாட்டமாக அலுவலக நண்பர்களுடன் சேர்ந்து மாலை சிற்றுண்டி தேநீர் விருந்தில் அமர்ந்திருந்த வனராஜனின் உள்ளத்தில் மதியத்திலிருந்தே மனதின் ஓரத்தில் கிளி கொத்தும் உணர்வு. இந்தியாவுக்கும் ஜெர்மனிக்கும் 4.5 மணி நேர வித்தியாசம். இப்போது அங்கு இரவு 8 மணி என்று எண்ணியவனாய் தேநீரை கையில் வைத்து கண்மூடி அமர்ந்திருந்தவன், செல்லம் என்ற குரலில் திடுக்கிட்டு கண் விழித்தான்.
இரு தமிழ் நண்பர்கள் பேசிக்கொண்டு இருப்பதை கண்ணுற்றவன் அவர்கள் பேச்சின் இடையில் அந்த அழைப்பு வந்திருக்கக்கூடும் என்று எண்ணியவனாய் அமைதியானான். அருகில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த சினேகாவின் அலைபேசி ஒலித்தது. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயோ என்று பாடலை அழைப்பின் ஒலியாக கேட்க, பல மாதங்கள் கழித்து கேட்ட அந்த பாடல் ஏதேதோ நினைவுகளை தட்டி எழுப்பியது வனராஜனிற்கு. சினேகா தன் வீட்டிலிருந்து வரும் தனிப்பட்ட அழைப்பிற்கு அந்த பாடலை வைத்திருப்பாள் போலும். ஏன் இன்று இவ்வளவு தவிப்பு? அவள் நினைவு இதோ இந்த பாட்டு கூட ஏனோ மனதை பிசைகிறதே என்று ஆச்சரியமடைந்தவன் வழக்கமான அவள் நினைவுகளை தணிக்கச் செய்யும் முயற்சிகள் எல்லாம் செய்தும் ஏதும் இப்போது பயனளிக்காமல் போக நண்பர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். தான் தங்கியிருக்கும் வீட்டை அடைந்ததும் அலைபேசி எடுத்து மாமாவிடமிருந்து வாங்கியிருந்து இதுவரை அழைக்க தைரியம் வராத செல்லக்கிளியின் அலைபேசி எண்ணிற்கு அழைப்பு விடுத்தான். முழுவதும் மணி ஒலித்து நின்ற பின்னரும் அவள் எடுக்கவில்லை என்றதும், இப்போ இரவு 9, அதற்குள்ளாவா தூங்கிவிட்டாள் என்று எண்ணியவன் குழப்பத்துடன் இரு கைகளையும் தலைக்கு அடியில் கொடுத்து படுக்கையின் குறுக்காக சாய்ந்து படுத்தான். விடுதியில்தானே இருப்பாள், கல்லூரி, இடமாற்றம் என்று ஏதேதோ சம்பந்தமில்லாமல் யோசித்தவன் சட்டென்று பொறி தட்டியது. தனியார் துப்பறியும் நிறுவனத்தின் அலைபேசி எண்ணிற்கு அழைத்தவன் இந்நேரத்தில் அழைத்து தொந்தரவு பண்ணிவிடவில்லையே என்று கேட்டுக்கொண்டு, கௌரி மேத்தா, அவரின் பெயர் கோபிச்சந்த் மேத்தா, தந்தை பெயர். அவர் வேம்பக்கோட்டையில் இருந்து கிளம்பிய பின்னர் விபத்து ஏற்பட்டதாக சொந்த ஊரில் தெரிவித்தார்கள். அப்போது அவரின் உடைமைகளை ஏதேனும் சேதமாகி இருந்தால் கௌரி தன் மதிப்பெண் பட்டியலுக்காக, படிப்புச் சான்றிதழுக்கோ, இடமாறுதல், கல்லூரி மாறுதலுக்காகவோ தனது பல்கலைக்கழகத்தை அணுகியிருக்கலாம் என்று தோன்றியதை சொல்லி அந்த கோணத்தில் முயற்சி செய்து பார்க்கும்படி கூறினான். இது ஏன் முதலிலே தனக்கு தோன்றவில்லை என்று தலையில் தட்டி கொண்டவன் இந்த முயற்சிக்கு பலன் இருக்கும் என்று ஏனோ அடிமனது சொல்ல அதை விடுத்து வேறொரு நினைவு இழுக்க மீண்டும் செல்லக்கிளிக்கு முயற்சித்தான். அவன் அழைத்த நேரம் செல்லக்கிளி தண்ணீரே இல்லாமல் தரையில் நீச்சல் அடிக்கும் முயற்சியில் தீவிரமாக இருந்தாள். ஹாஸ்டலில் ராகிங் கும்பலிடம் மாட்டிக்கொண்டு அவரவர் சீனியர்கள் சொன்னவற்றை கடனே என்று செய்து கொண்டிருந்தார்கள் ஜூனியர் மாணவ மாணவிகள் அனைவரும். எதிர்ப்பதற்கு யாரும் துணியவில்லை. ராகிங் என்றாலும் கண்ணியமாகவே இருந்தது. பெண்கள் நிலை பரவாயில்லை, ஆண்கள் நிலைதான் சற்று பரிதாபம். அதுவும் சற்று சிரிப்பை வரவழைப்பதாக இருக்கவே சிரித்தவாறே செய்து கொண்டிருந்தார்கள். எதிர்த்தாலோ உரைத்தாலோ தான் சிரமமாகும் என்று சீனியர்ஸ் என்று சொல்லப்படும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் சொல்வதை பற்றுக்கோலாக பிடித்து கொண்டு சொன்னதை செய்யும் மந்திகளாக மாறிப்போனார்கள் 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியர். இரவு 10 மணி வரை தரையில் நீச்சலடித்ததில் களைத்து செல்லக்கிளியும் திவ்யாவும் சாப்பிட்ட உணவெல்லாம் ஜீரணமாகி இருக்க அலுப்பாக வந்து படுத்தார்கள். காலை அலாரம் வைக்க எடுத்த அலைபேசியில் 4 தவறிய அழைப்புகள். ஒன்று அன்னையிடமிருந்தும் மற்ற 3ம் தெரியாத ஒரே அலைபேசி எண்ணிலிருந்து. கையில் எடுத்த நொடியில் மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வர எடுக்கவா வேண்டாமா என்ற யோசனையுடன் 5 நொடிகள் வெறித்தவள் பின் பச்சை நிறத்தை வலப்பக்கமாய் நெருடியவள் மெதுவாய் காதில் வைத்து கவனித்தாள் சத்தமின்றி. அவள் எடுத்ததையும் பின் அமைதியாய் இருப்பதையும் மூச்சு விடும் ஓசையில் உணர்ந்தவன் பேசினான். செல்லம், நான் வனராஜா பேசுகிறேன். ஒரு நிமிட துளி திகைத்தவள் சொன்னாள். சொல்லுங்க கண்ணாத்தா. அன்னைக்கு மடி தாங்கியதால் வந்தது தவிப்பு, உனக்கு மனம் தாங்கியதால் வந்தது துடிப்பு. உணர்வாயா கண்ணா? அன்னை சொல் மிக்க மந்திரமில்லை என்று இருந்தவன், தந்தை சொல் மிக்க வேதமில்லை என்று இருந்தவள். காதலனும் மாயத்தால் கட்டுண்ட பின்பு மயங்குவார்களா, தயங்குவார்களா? கிளி பேசும்.